அருண், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதை கேட்கறதுக்கான தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உன் ஹாஸ்பிட்டலோட பழைய ஸ்டாஃப். அதை தாண்டி வேற எந்த உரிமையிலையும் இதை நான் கேட்கல. பேசாம நானே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிடவா? அருண், இதை நீ கன்சிடர் பண்ணணும்னா பல விஷயங்களை மறக்கணும். மனச கழுவி சுத்தமா வச்சுக்கணும். கண்ணு முன்னாடி புதுசா ஒரு பொண்ணு வந்து நின்னு நம்ம கிட்ட வேலை கேக்குறா அப்படின்னு மட்டும் நினைக்கணும். அப்பதான் நீ இதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன அருண் யோசிக்கிற? என்னடா வெறித்தனமா நம்ம கிட்ட ஆட்டம் போட்டவளாச்சே, மாசம் பணம் கொண்டு வந்து கொட்டலன்னா வீட்டுக்குள்ளேயே நுழையாதன்னு சொன்னவளாச்சு. அப்படின்னு எல்லாம் மனசு கேள்வி கேக்குதில்ல? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஏதாவது கலாட்டா பண்ணிடுவாளோ, சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவாளோ. அப்படிலாம் தவிச்ச தவிப்பு இப்ப சத்தமா வந்து காதை அடைக்குதுல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல காவியா. பொய். நீ அப்படி சொன்னா பொய் ஆயிடும். உன்னையே ஏமாத்திக்கிட்ட என்னையும் நீ ஏமாத்துறதுக்கு சமம். கவ்யா, இத அப்பா எப்படி எடுத்து பாருன்னு தெரியல. தெரியல, எனக்கும் தான் தெரியல. என்னடா இவ வீட்டுக்கு போனதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளா, இல்ல நமக்குள்ளேயே சுத்தி திரும்பவும் ஒரு வலை பின்றாளா? அப்படிலாம் தோணலாம், தோணணும். ஏன்னா இது என்னோட ஆசை. என் மனசை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நீதான் முடிவு சொல்லணும். கொஞ்சம் டைம் கொடு கவ்யா. முதல்ல நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் அப்பா கிட்ட பேசுறேன். ஓகே அருண். இதனால உன் மேல நான் சந்தேகப்படுறேன்னு அர்த்தம் இல்ல. சம்மந்தனும் சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு அர்த்தம். சரி, பேசு அருண். ஸ்னேகா, 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 ஸ்னேகா,
ஸ்னேகா 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 ஐயா ஐயா லட்சுமி, என்னம்மா? ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்பதான் வந்தேன். கீழே கண்ணம்மாவையும் காணோம், உங்களையும் காணோம். இங்க வந்து பார்த்தா தனியா நின்னுட்டு இருக்கீங்க. அதுவா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி. இவ்வளவு நேரம் கீழே தான் இருந்தேன். மனசு ஏதோ கையை காட்டுச்சு, மேல போடா தேவராஜன்னுச்சு, அதான். மனசு சொல்லுச்சாயா? அங்க போய் கதவை மூடிக்கிட்டு தனியா நில்லுன்னு. லட்சுமி, என்ன கேக்குற நீ? ஐயா, நாங்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தெரியாம ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம். அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக போராடுவோம், சமாளிப்போம். அப்புறமும் முடியலையா, எதிராளி முகம் பார்க்க முடியாம விலகி வந்துருவோம். இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. தும்பப்பூ மாதிரி துவைச்சு போட்ட மனசு உள்ளவர் நீங்க. உங்களுக்கு பொய் சொல்லலாம் வராதியா? போக்கு காட்டவும் தெரியாது. நேரடியாவே கேக்குறேயா, என்னைய பிரச்சனை? லட்சுமி, நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு போமா, போய் டிஃபன் எடுத்து வை. சரிங்க ஐயா. அட்மிஷன் போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்ந்த குழந்தை கேள்வி கேட்டா டீச்சர் பதில் சொல்லணும். மழைக்கு பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினவ கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு டீச்சருக்கு அவசியம் இல்லையே. டிஃபன் எடுத்து வைக்கிறேன். லட்சுமி, ஒரு நிமிஷம். உன் அண்ணன் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாரு கனமாவை பார்க்க. வரும்போதெல்லாம் வீடு விஷயம் பேச வந்தேன்னு காரணம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. புரியல லட்சுமி, வீடு விஷயம் பேசணும்னா ஆபீஸ்ல போய் பேச வேண்டியது தானே? அதானேயா, ஏற்கனவே ஒரு தடவை வந்தாரு, இன்னைக்கு வந்தாருன்னா அவர் மனசுக்குள்ள ஏதாவது பிளான் இருக்குமோ? கண்ணம்மா பாவம், அவளுக்கு அவர் யாருன்னே தெரியாது. இதுக்கு என்னைய முடிவு?
முடிவை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் லட்சுமி. மண்புழுவை தூண்டில் முள்ளில் கோத்து போட்டு தான் ஆற்றுலையோ ஏரியிலையோ மீனை பிடிப்பாங்க. நாம தாம்மா தூண்டில் முள்ளுக்கு மண்புழு கிடைக்காம பார்த்துக்கணும் லட்சுமி. அத்தை, நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதா. நானும் பிரசாத்தை பார்த்து இத பத்தி பேசி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியலையே அத்தை. ஆமா அருண், அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாரு, இத பத்தி பேசினாரு. என்ன சொன்னார் அத்தை? என்னத்தப்பா சொல்லுவாரு? அவர் மனசுக்குள்ளேயே 1000 கேள்வி. கேள்விகள் விருட்சமா நிக்குது. விடை தேட வழி இல்லையேம்மா அப்படின்னு அமைதியா நின்னாருப்பா. வேற என்னத்த செய்ய முடியும்? எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தாவே தெரிஞ்சா போய் முட்டி திரும்பி தான் வரணுமே தவிர வேற என்ன பிரயோஜனம்? எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குப்பா. என்னத்த? இது அப்பா கிட்டயும் சொல்லியிருக்கேன். அவன் வேலை செய்யற கம்பெனி முதலாளியால நம்ம பிரசாத்துக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. வீட்டுக்கு வரப்பெல்லாம் கம்பெனியை பத்தியும் அவனை பத்தியும் புலம்பிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னவோ நம்ம பிரசாத்துக்கு அவனால பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. பார்க்கலாம் அத்தை, நீங்க சொல்றதையும் மறுத்தர முடியாது. ஆனா அதே சமயம் ஆமான்னு உடனே ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது. திறந்த மனசோடையே இந்த பிரச்சனையை கையாளுவோம். அப்பா ஒரு பக்கம் செயல்படட்டும், நான் ஒரு பக்கம் செயல்படுறேன். எது எப்படியோப்பா, நம்ம பிரசாத் கிடைக்கணும். கவிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்பதான்ப்பா எனக்கு நிம்மதி. பிரசாத், பிரசாத், பா, பேரே எவ்வளோ மாடர்னைஸ்டாக இருக்கு பாத்தியா? ஆனால் என் பேரை பாரு, கணேஷ். ஓல்டு நேமாக இருக்குல்ல, பழைய பேர். பிரசாத், பிரசாத், உன் குடும்பம் தேன் கூடு மாதிரிடா.
ஒற்றுமையோட சின்னம்டா. ஒரு பக்கம் அம்மா, அம்மா மேல பாசத்தையே பொழிகிற அண்ணன். இன்னொரு பக்கம் உன்னையே காதலிச்சு உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு உன்னையே சுத்தி வர்ற உன் முறை பொண்ணு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தவியா தவிச்சு போற உன் மச்சான். பெருசுடா, பெருசு பெருசு. ஆனா தெரியாது பிரசாத், தெரியாது. எனக்கு இந்த உறவு, பந்தம், பாசம், நேசம், அன்பு, அக்கறை, அரவணைப்பு, ஆசை, பரிவு, இது எதுவுமே எனக்கு தெரியாது பிரசாத். பிரசாத், இந்த களிமண் இல்லை, களிமண் அத கையால் பிடிச்சி ஒரு உருவம் மாதிரி செஞ்சு இதுதான் கணேஷன் சொன்னா நம்புவாங்கல்ல. அந்த மாதிரி பிடிக்கப்பட்ட களிமண் பிரசாத் நானு. களிமண்றா, குப்பை, மனசு முழுக்க குப்பை, வெறி, ரத்தத்துல ஊறி போயிருக்கிற வெறி, கோவம். நமக்கு எதிராக ஒருத்தன்னா அவனை கொன்னு போடணுன்ற அளவுக்கு கோவம்டா. ஏதாவது செஞ்சு என் அப்பா இடத்த பிடிக்கணுன்ற தேடல். இதுதான் பிரசாத், இந்த கணேஷ். நல்லா போய்கிட்டு இருந்தது நம்ம ஆபீஸ். பிரசாத் ஒரு பக்கம், ஸ்னேகா ஒரு பக்கம். ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என் சொந்த மூளையை பயன்படுத்தி பிஸ்னஸை நல்லா தாண்டா வளர்த்தேன். ஒழிச்சிட்டிங்களடா, ஒழிச்சிட்டிங்களடா, ஒட்டு மொத்தமாக கூட்டு சேர்ந்து ஒழிச்சிட்டிங்களடா. நான் வருவேன், மணல் மேட்டிலிருந்து கிளம்பி வருவேன், பந்தாடுவேன், உங்க எல்லாரையும் பந்தாடுவேன். தேடுறாங்கப்பா உன்னை, ஊர் முழுக்க தேடுறாங்க. நீ எங்க இருக்குன்னு தெரியாம. அவங்கள விடு, தேடிட்டு போட்டும். ஆனா பிரசாத், நீ யார் தெரியுமா? என் நண்பன்டா, என் தளபதிடா. உனக்கு நான் இருக்கேன்.